தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒருவர் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 30/7/2017 ஞாயிற்றுக்கிழமை சித்திரை நட்சத்திரம் காலை 11:20 வரை, பிறகு சுவாதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ரோகிணி நட்சத்திரத்திலே ஆண் குழந்தை பிறக்கலாமா அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். சில தினங்களுக்கு முன்னாலே ஒரு தொலைபேசி வழியே ஒருவர் எனக்கு ஃபோன் பண்ணினார். நான் வெளியூரில் இருக்கேன், இந்த ஊரில் இருக்கேன். எனக்கு ஒரு ஆண் குழந்தை ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு. ரோகிணியில் பிறந்தால் மாமனுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த பையனுக்கு 3 மாமாக்கள் இருக்கிறாங்க, அவங்க வெளிநாட்டிலலாம் இருக்காங்க, நல்ல பொசிஷனில் இருக்காங்க, அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், பயப்பட வேண்டாம், ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னு உடனே மாமனுக்கு ஆகாதுன்னு முடிவு கட்டக்கூடாது, மற்ற கிரக அமைப்புகளையும் பார்க்கணும். சந்திரன் உங்களுக்கு உச்சம், நல்ல பையன், நல்ல நினைவாற்றலோடு இருக்கவராக இருப்பார், நல்ல எதிர்காலம் இருக்குது, மற்ற கிரக அமைப்பெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆறுதலாக ஒரு சில வரிகளை எல்லாம் சொன்னேன். பொதுவாகவே ஏன் இந்த ரோகிணி மாமனுக்கு ஆகாது அப்படின்னா, ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம், அஷ்டமி திதி, இது மூன்றும் ஒன்று கூடுகிற பொழுது கண்ணன் அவதரித்தான். கண்ணன் அவதரித்து அவருடைய மாமனை சம்ஹாரம் செய்தனாலே, கம்சனை கொன்றதனாலே ஆவணி ரோகிணி அஷ்டமி என்பது இணைகின்ற பொழுது ஒரு பிள்ளை பிறந்தால் மாமனுடைய முன்னேற்றத்திலே தடை இருக்கும் என்பதனாலே ஒரு சிலர் சொல்லி வைத்தார்கள். ஆவணி ரோகிணி அஷ்டமி தன்னில் அவதரித்தானடி கண்ணன் என்பது ஒரு பாடல். ஆனால் அதே போல இந்த ஆண்டு வருகிறது. இந்த ஆண்டு 13/9/2017 அன்றைக்கு, ஆவணி மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை அன்றைக்கு ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமியும் கூடுகின்றது. ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம், அஷ்டமி திதி கூட, புதன்கிழமை என்பது அந்த விஷ்ணுவுக்கு உகந்த கிழமை, இதுவும் கூடுகிறது. அப்போ இந்த நாள் மிக மிக வலிமையான நாளாக இருக்கிறது. அந்த அஷ்டமி காலை 11:44 வரை இருக்குது. ரோகிணி நட்சத்திரம் காலை 8:07 வரை இருக்குது. ஆகையினால இந்த ஆவணி ரோகிணி அஷ்டமி சேருகின்ற அந்த காலை 8க்குள்ளே ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா உடனே என்ன சொல்லுவாங்க, ஆவணி மாதம் ரோகிணி அஷ்டமியில் பிறந்துருச்சு, என்ன செய்கிறதும்பாங்க. எல்லாத்துக்குமே பரிகாரங்கள் இருக்கிறது. பொதுவாகவே இந்த பரிகாரங்களிலே ரோகிணியிலே பிறந்தால் மாமனுக்கு ஆகாது பழமொழி சொல்லி வச்சாங்க. பூராடம் அப்படின்னா நூல் ஆடாது, கேட்டை அப்படின்னா கோட்டை விட்டுரும், மூலம் அப்படின்னா அது மாமனாருக்கு ஆகாது, ஆண் மூலம்னா அரசாளும், பெண் மூலம்னா நிர்மூலம், இப்படியெல்லாம் பழமொழிகளில் சொல்லி வைத்து விட்டார்கள். ஆனாலும் கூட அவற்றை ஆராய்ந்து மற்ற கிரகங்களையும் வச்சு பார்க்கணும். ஜென்மராமர் வனத்திலேனா, ராமர் வனவாசம் போன காலத்திலே ஜென்மத்திலே குரு இருக்கலாம். ஆனால் இப்பொழுது ஜென்மத்திலே குரு இருப்பவர் வெளிநாடு செல்லலாம், நல்லா சம்பாதிக்கலாம், மற்ற கிரக அமைப்புகளும் இருக்கிறது. எனவே இந்த ரோகிணியில் பிறந்தவர்கள் அதற்கென்று சில பரிகாரங்கள் இருக்கின்றன. அந்த பரிகாரங்கள் மூலமாக ரோகிணியிலே ஆண் குழந்தை பிறந்தால் கூட இந்த பரிகாரங்களை செய்தால் உங்களுக்கு அந்த மாமனுக்கு நன்றாக இருக்கும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அந்த அமைப்பில் இந்த கேட்ட ஒரு மாதிரி முன்னாடி ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருத்தர் சொன்னார், என்னோட பிள்ளை ரோகிணியில் பிறந்திருக்கு, மாமனுக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்களே, ஒரே ஒரு மாமன் தான், நல்ல பொசிஷனில் இருக்கிறாரு, அவருடைய சப்போர்ட் எங்களுக்கு இருக்குது, இவன் பிறந்த நேரம் இப்படி இருக்குமானார். இல்லை, நீங்கள் இந்த ரோகிணிக்குன்னு உள்ளது யார் அப்படின்னா கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணர் கோயிலில் போய் இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுங்கள், மாமனுக்கு மிகவும் நல்ல அற்புதமான வேலை இன்னும் கிடைக்கும் அப்படின்னு. அதுக்கு பிறகு இந்த ரோகிணியில் அவர் போய் அந்த கிருஷ்ணருக்குள்ள பரிகாரங்களை எல்லாம் பண்ணினதுக்கு பிறகு மாமனுக்கு நல்ல முன்னேற்றங்கள் மேலும் நல்லபடியாக இவர்களுக்கு உதவிகள் செய்ய ஆரம்பித்தார், சப்போர்ட் செஞ்சார். அப்போ அவர் சொன்னார், ரோகிணியிலே பிறந்தாலும் கூட மாமனுடைய முன்னேற்றம் மிக அற்புதமாக இருக்கிறதுன்னு கேட்டார். காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த கிருஷ்ணர் வழிபாடு. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் ரோகிணியிலே பிறந்து விட்டான் என்பதனாலே நீங்கள் உடனடியாக அதற்கு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்றெல்லாம் சிந்திக்க வேண்டாம். கண்ணன் வழிபாடு உங்கள் கவலைகளை தீர்க்கும், கண்ணனை எண்ணினால் நினைத்தது நடக்கும், கண்ணன் வழிபாடு உங்கள் கவலைகளை போக்கும் என்று தெரிவித்து, இனி மேலும் உள்ள பரிகாரங்களை பற்றி தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புகழ்மிக்கவர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழும் நாள். புதிய திருப்பங்கள் ஏற்படும், பொருளாதார நிலை உயரும், அரசியல் செல்வாக்கு மேலோங்கும், அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. பாதியில் என்ற கட்டிடப்பணி இன்று மீதியும் தொடரலாம். அது மட்டுமல்ல, நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு இனிய நாள். பதவியில் உள்ளவர்களால் உதவி கிடைக்கின்ற நாள். பணத்தேவைகள் உங்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியாகும். விலையுந்த பொருட்களை வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், ஆடம்பர பொருட்களை வாங்குவதிலே உங்களுக்கு ஆர்வம் கூடும். தொலைபேசி வழி தகவல் உங்கள் தொழிலுக்கும் உறுதுணை புரிவதாக இருக்கும். குருவினுடைய பரிபூர்ண பார்வை பதிவதால் நீண்ட நாளாக விலகிப்போன சொந்தங்கள் இன்றைக்கு விரும்பி சேருவர். அது மட்டும் அல்ல,
கல்யாண வாய்ப்புகளும் கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. மிதுன ராசி நேயர்களே, சுக்கிரபலம் நன்றாக இருக்கிறது. எனவே இன்றைக்கு மங்கள ஓசை மனையில் கேட்பதற்கான வழி பிறக்கப் போகின்றது. வீடு வாங்கும் முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி கிட்டலாம். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். அந்நிய தேசத்திலிருந்து உங்களுக்கு அனுகூலமான தகவல்கள் வந்து சேரும். ஏதேனும் நீங்கள் வேலைக்கு அல்லது தொழிலுக்கு விண்ணப்பித்திருந்தால் அந்த விண்ணப்பங்கள் இன்றைக்கு வெற்றிகரமாக முடியும். சுப செலவுகள் அதிகரிக்கும். இந்த நாளில் 2 செவ்வாய் சூரிய சேர்க்கை இருப்பதால் கொஞ்சம் முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. முன்கோபம் உங்கள் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு கருத்து வேறுபாடுகள் அகலும் நாள். கல்யாண வாய்ப்புகள் கைகூடலாம். கட்சி மற்றும் பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. உறவினர்களின் ஆதரவோடு ஒரு ஒப்பற்ற நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். பழைய வாகனங்களை பைசல் செய்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் எண்ணம் மேலோங்கும். ராகு பலத்தால் யோகங்கள் ஏற்படும். வருமானம் 2 மடங்காக உயரும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு புதனின் ஆதிக்கத்தால் பொருளாதார நிலை உயரும். கரைந்த சேமிப்புகளை எல்லாம் ஈடுகட்டப் போகின்றீர்கள். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். உத்தியோகத்தில் இருந்த தடைகள் அகலும். ஊர் மாற்ற சிந்தனைகளும் வீடு மாற்ற சிந்தனைகளும் இன்றைக்கு மாறும். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாலை நேரத்தில் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, எண்ணிய எண்ணங்கள் எளிதில் நிறைவேறுகின்ற நாள். இன்றைக்கு இல்லத்தில் நல்ல சம்பவம் நடைபெறப் போகிறது. குருவினுடைய ஆதிக்கம் மேலோங்கி இருப்பதால் கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். கட்டிடம் கட்டும் பணி பாதியில் இருக்கிறது என்ற கவலை அகலும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். இந்த நாள் ஒரு நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைகின்ற நாள். தனவரவு திருப்திகரமாகவே உங்களுக்கு இருக்கிறது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும். நேற்று நடந்த ஒரு பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரலாம். 2 இருக்கும் சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக நல்ல முடிவுக்கு வரும். அலைபேசி வழி தகவல் மட்டுமல்ல, அருகில் இருப்பவர்களும் நல்ல தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உதிரி வருமானங்கள் பெருகி உள்ள மகிழும் நாள். இன்றைக்கு உதவிக்கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கை உயரும். 3 கேது இருப்பதால் உடன்பிறப்புகள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். வரவு திருப்திகரமாக இருக்கின்றது. வழக்கில் கூட திசை திருப்பங்கள் எல்லாம் ஏற்படலாம். நண்பர்களின் நல்ல ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். இன்றைக்கு மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் விதத்தில் ஒரு சம்பவம், மறக்க முடியாத சம்பவம் நடைபெறப் போகிறது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும் நாள். முக்கிய புள்ளிகள் இல்லம் தேடி வந்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். அரசியல்வாதிகள் உங்களுக்கு புதிய ஒரு தெம்பையும் உற்சாகத்தையும் கொடுப்பார். 10 குரு இருப்பதால் பதவி மாற்றங்கள் உருவாகலாம். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட வீண்பலிகள் அகலும் நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, ஜென்மத்திலே கேது இருக்கிறார். பம்பரமாக சுழன்று பணிபுரிகின்ற நாள். இரவு பகல் பார்க்காமல் உங்களுக்கு பணிபுரியும் வாய்ப்பு வந்து சேரப்போகிறது. பழகிய நண்பர்கள் உங்கள் பண தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். வீடு வாங்க வேண்டும் அல்லது சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்று நீங்கள் நீண்ட நாளாக செய்த முயற்சி இதுவரை கைகூடவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் இன்று அது கைகூடப் போகிறது. சுப விரயங்கள் அதிகரிக்கும். குரு பார்வை இருப்பதால் குடும்பத்தில் உள்ள குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள். பொதுவாக அவர்களின் கல்வி முயற்சி அல்லது கடல் தாண்டி செல்லும் முயற்சிகளுக்கு நீங்கள் உறுதுணை புரியும் நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குழப்பங்கள் அகன்று குதூகலம் கூடுகின்ற நாள். நேற்று வரை இருந்த மனக்குழப்பம் இன்று அகலும். குறித்த நேரத்தில் வரவேண்டிய தொகையும் உங்களுக்கு வந்து சேரும். வள்ளல்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். வளர்ச்சி உங்களுக்கு கூடுதலாக இருக்க புதிய நண்பர்களும் உங்களோடு வந்து இணைந்து பொருளாதாரத்தை பெருக்கிக் கொடுப்பார். 6ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய் ராக இருப்பதால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உடன் பணிபுரிபவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவர்களால் சில சிக்கல்கள் உருவாகலாம். மாற்று மருத்துவத்தால் உடல்நலத்தை சீராக்கிக் கொள்ளுங்கள். பழைய மருத்துவம் உங்களுக்கு பலன் கொடுக்கவில்லையே என்று நீங்கள் கவலைப்படலாம். இன்றைக்கு புது மருத்துவத்தை மேற்கொள்வதன் மூலம் உங்களுக்கு உடல்நலம் சீராக வழி பிறக்கும். 2ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8இல் இருந்து கொண்டு 2ஆம் இடத்தையே பார்க்கிறார். குரு தன் வீட்டை தானே பார்ப்பதால் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. இறைவன் திருநாமத்தை வாசித்து செய்வது நல்லது. இறைவனை பூஜித்தும் செய்வது நல்லது. நீங்கள் உங்களுடைய இல்லத்தில் உள்ள பொருள்களை எல்லாம் பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏதேனும் ஒரு சில பொருள்கள் உங்களை அறியாமலேயே விட்டு போகலாம். மறதியின் காரணமாக சில காரியங்களை செய்யாமல் விட்டுவிடுவீர்கள். பயணங்களை திடீரென மாற்றியமைத்துக் கொள்ளும் சூழ்நிலை உருவாகலாம்.
உறவினர் பகையும் அதிகரிக்கலாம். வீண் விவகாரங்களை தவிர்ப்பதுதான் நல்லது. குறு பார்வை இருப்பதால் குழப்பங்கள் தீரும் என்றாலும் கூட விலை உயர்ந்த பொருட்களை கையாளுவதிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.